அவன் இன்னும் திருந்தல மாமா, அவன் இன்னும் திருந்தல, அவன் திருந்த மாட்டான்ல. அவன் இந்த வீட்டுக்குள்ள வரும்போதே ஒரு அக்கா வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. நீ நேரா வீட்டுக்குள்ள போ, வினிஷா மேல கோமா இருப்பா, கோமா இருந்தோட நேரா அவளை கூட்டு நேரா சாரி கேட்டு அவளை பேசவே விட்டுறாத அப்படி சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதை நம்ம தலைவன் தெளிவா பண்றான். சோ ஆக்சுவலா பிக் பாஸ்க்கான 2வது ப்ரோமோ வந்துருக்கு, நீ எல்லாரும் பாத்துருப்பீங்க. இந்த ப்ரோமோல உள்ள சீன் ஆக்சுவலா லைவ்ல முடிஞ்சிட்டு பெருசா ஒண்ணு இல்லங்க, உண்மையா சொல்ற பெருசா எதுவுமே இல்ல. வினிஷாவை நிக்சன் பேசவே விடல. வினிஷாவை இவன் தான் நிக்சனை போய் வாலண்டியரா கூப்பிட்டு வாங்க பேசலாம்னு சொல்லி உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. இதுல 2 டாபிக் சொல்லி ஆகணும். நிக்சனை பத்தி சொல்லிட்டு கடைசியில அனன்யா பத்தி சொல்றேன். அது என்னடா அர்ச்சனா தான் வருமா வாங்கிக்கலாம், அனன்யாக்கு வேற பேரே தெரியாது, அர்ச்சனா இழுத்து போட்டு 20 நாம கதறிக்கிட்டே இருப்பா, இந்த பொண்ணை முதல்ல வெளியே அனுப்புங்கடா. சோ நிக்சன் மேட்டருக்கு வரும். சோ நிக்சன் வந்து போய் கூட்டு வச்சோன்னே ஃபர்ஸ்டே சாரி கேட்டாங்க. பாருங்க, நான் என்ன பண்ணிருந்தாலும் அதுக்கு சாரி, நான் நிறைய பண்ணிருக்கேன், நீ ஹர்ட் ஆயிருக்கேன், எல்லாமே எனக்கு தெரியுது, அதுக்கு என்ன வெளியே வச்சு செய்ன்னு செஞ்சுட்டாங்க, எல்லாரும் என்ன போட்டு பொழந்துட்டாங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வினிஷாவை பேச விடாம சாரி கேட்டான். அப்போ வினிஷா வந்து ஸ்டார்ட் பண்றாங்க மெதுவா, இதுக்கு சாரி கேக்குறீங்கன்னா, இல்ல நான் வந்து பேசுனது தப்பு, நீ பேசுனது தப்புன்னு உனக்கு தெரியுதுல, அன்னைக்கு அந்த போர்ட்ல வந்துச்சுல அப்போ உனக்கு தெரிஞ்சா, இல்ல அப்போ அந்த இடத்துல எனக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ண முடியல, ஏன்னா அந்த இடத்துல யாருக்குமே தப்புன்னு தோணுன மாதிரி தெரியல, 1-2 பேருக்கு தான் தோணுச்சு, முக்கியமா நம்ம அர்ச்சனா அண்ட் விசித்ரா இவங்களுக்கு மட்டும் தான் தோணுன மாதிரி இருந்து, மத்த யாரும் பெருசா ரியாக்ட் ஆகல, நான் வந்து நம்ம ஃபன்னா தான் சொன்னோம்னு சொல்லி நான் விட்டுட்டேன். பட் அது வெளியே வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கு நைட்டே கூட அர்ச்சனா வந்து கூப்பிட்டு சொன்னாங்க, அர்ச்சனா கூப்பிட்டு நீ நான் வெளியே பார்த்தேன் தப்பா பேருக்கு நீ சாரி கேளுன்னு சொன்னாங்க அப்படின்னு. இப்போ புரியுதா வினிஷா, புரியுதா? அர்ச்சனா வந்து முத கூட்டு நிக்சனை சாரி சொல்ல சொன்னது அர்ச்சனா தான், புரிஞ்சுக்கோங்க சரியா? நிக்சனை வாயால சொல்லிட்டான். அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது வினிஷா வந்து திரும்பி சொல்றாங்க, பாரு அதெல்லாம் விடு, நீ வந்து எல்லாம் பண்ணிட்டு கடைசியில வந்து நான் சும்மா தான் சொன்னேன், ஃபன்னுக்கு தான் சொன்னேன், இதை யாரும் பெருசா எடுத்துக்காதீங்க, அது மட்டும் இல்லாம நான் வினிஷா கிட்ட சொல்லிட்டேன், அவளுக்கு இது தெரியும், நான் அவகிட்ட சாரி கேட்டேன்னு சொன்னல, எதுக்கு நீ போய் சொல்லி அதை மறைச்ச அப்படி சொல்லி வினிஷா கேக்குறாங்கப்பா. அப்படி வினிஷா கேட்கும்போது நம்ம நிக்சன் திருப்பி உருட்டுறாங்க, பாருங்க நான் வந்து சொன்னது எல்லாமே தப்பு தாங்க, நான் சாரி கேட்கிறேன், நான் அந்த இடத்துல பதட்டத்துல எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல, ஏன்னா எல்லாருமே சேர்ந்து நான் அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க, ஆல்ரெடி இதை பிடிச்சி வச்சு கடைசி நாள் வச்சு அட்டாக் பண்ணிருக்காங்க. சோ அது பயந்து நான் என்ன பண்ணேன்னு தெரியாம நான் சாரி கேட்டேன். நான் ஒரு இடத்துல மட்டும் சாரி கேட்கல, நிறைய இடத்துல இந்த மேட்டர் வர நான் பண்ண தப்பு தான் உணர்ந்து நான் சாரி கேட்டேன், விடுங்கன்னு சொல்லிட்டு தலைவன் இந்த டாபிக்ல இருந்து தப்பிக்கிறான். அப்ப வினிஷா திரும்ப இங்க பாரு, நீ எல்லாம் சொல்லிட்டு போயிருவேன், எனக்கு வெளியே கேக்குறாங்க, வெளியே எத்தனை பேர் அதை பத்தி யோசிக்கிறாங்க தெரியுமா, கேக்குறாங்க தெரியுமா, நான் யோசிக்க மாட்டேன் என்ன பத்தி, நீ எப்படி என்னோட பாடியை பத்தி அப்படி சொல்லலாம், அது இது தலை இப்படி இருக்கு, எப்படி நீ சொல்லலாம் அப்படி சொல்லி கேட்கும் போது நிக்சன் டென்ஷன் ஆகி சொல்றாங்க, பாருங்க நீ ஏதோ ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கு, நீ ஒரு விஷயம் சொல்லிடுவ, அந்த விஷயத்தை யாராவது வந்து கேட்டா உனக்கு ரிஜிஸ்டர் பண்ற மாதிரியா, எப்படி இப்படி பேசுறாங்க, திருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா, யாராவது கொஞ்சம் சொல்லுங்களா, கமெண்ட்ல சொல்லுங்களா, திருந்த வாய்ப்பு இருக்கா இல்லையா. சோ திரும்பி அவன் ரிஜிஸ்டர் பண்றீங்கன்னு சொல்லி வினிஷா பத்தியே சொல்றான். அப்ப வினிஷா டென்ஷன் ஆயிட்டாங்க, பாரு நான் ரிஜிஸ்டர் பண்ணல, வெளியே ரிஜிஸ்டர் ஆயிட்டு. சோ வெளியே எல்லாருமே கேக்குறாங்க, நான் ஒரு இடத்துக்கு போகும்போது அதெல்லாம் கேட்கும் எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் கிளாரிஃபை பண்ணோம், எனக்கு 2-3 பேர் மேல கஷ்டம் இருந்துச்சு, நான் வந்தோடனே அர்ச்சனா கேட்டேன், நான் வீட்டுக்குள்ள வந்தோடனே அர்ச்சனாட்ட கேட்டேன், அவங்க சாரி கேட்டாங்க, 2வது பூர்ணிமாட்ட கேட்டேன், அவங்களும் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாங்க, நீ தான் மெயின் அது, நான் உன்கிட்ட கேக்குறேன், நீ புரிஞ்சுக்கோ, நீ புரியாம வெளியே தப்பா போயிட்டு நினைக்கிறேன், வெளியே இது தப்பா போயிருக்கு அதனால சாரி கேட்கிறேன்னா, வெளியே தப்பா போயிருக்கு நீ சாரி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, அந்த சாரியை நான் ஏத்துக்க மாட்டேன், நீ புரிஞ்சு இப்படி யார பத்தியும் பேசக்கூடாதுன்னு புரிஞ்சு என்கிட்ட சாரி கேட்கிற மாதிரி தான் கேளு, இல்ல அண்ணா என் சாரி கேட்காத, அந்த சாரியை நான் ஏத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு வினிஷா வச்சு செய்யறாங்க. அப்ப தலைவன் வந்து வருங்க, திரும்ப நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி, என்னடா ரிஜிஸ்டர்டு, நீ பண்ண விஷயத்தை தான் அவங்க பேசுறாங்க, திரும்ப ரிஜிஸ்டர் பண்றீங்க, வெளியே தப்பா போயிருக்கு நான் சாரி கேட்டேன், மட்டும் நீ ஹர்ட் ஆயிட்டீங்க நான் சாரி கேட்கிறேன், திரும்ப நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி என்ன கெட்டவன மாத்தாதீங்க, வெளியே ஆல்ரெடி என்ன போட்டு பொழந்துட்டாங்க, ஏன்னா வெளியே நம்ம வச்சு செஞ்சோம்ல, எல்லா புகழும் நம்மளுக்கே அப்படின்ற மாதிரி நம்ம வச்சு செய்சேன்னு செஞ்சோம், அதெல்லாம் வச்சு தலைவன் பார்த்துட்டு கதறிட்டு கடைசியில ஓரளவு சாரி கேட்டு அந்த பொண்ணு சரி ஓகே போய் தொலை இவன்ட போட்டு பேசி வேஸ்ட் நம்ம தான் அசிங்கப்படணும் விட்டாச்சு. இல்ல கடைசி அனன்யா வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம வினிஷாவை கூட்டு போறாங்க, வினிஷா இங்க வா, நீ என்ன கேட்ட, அவன் என்ன சொன்ன அப்படி சொல்லி கேட்டுட்டு பெட்ரூம்ல உட்கார வச்சு இந்த பொண்ணு என்ன டாபிக் பேசுது பாருங்க, இது அவன் நிக்சன் பேசுனது தப்பு இல்ல, அர்ச்சனாவும் பேசியிருக்காங்க, அர்ச்சனா வந்து வீட்டுல ஒருத்தர வந்து எனக்கு பாய்னா ஹைட்டா வேணும் அப்படி கேட்டிருக்காங்க, அப்படிங்கும்போது நிக்சன் பேசுனது தப்பு இல்லன்னு சொல்லி வினிஷா கிட்டே போய் பேசுது இந்த அனன்யா பொண்ணு. பாருங்க எப்படி ஒரு பொண்ணை பத்தி இந்த ஒரு பையன் அப்படி பேசியிருக்கான், அது அந்த பொண்ணு ஹர்ட் ஆயிருக்கு, ஹர்ட் ஆனது அந்த பொண்ணு அங்க போய் கேக்குற பொண்ணுட்டே போய் இன்னொரு பொண்ணு என்ன பண்ணுதா, நீ அப்படி கேட்க கூடாது, அந்த பையன் இப்படி சொல்றதுக்கான காரணம் இன்னொரு பொண்ணு வந்து டாலான பையன் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கா. சோ அந்த பொண்ணு கேட்டது தப்பு இல்லைன்னா இவன் கேட்டது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு, ஒரு பொண்ணு வந்து ஹைட்டா ஒரு பையன் வேணும் கேட்கறதுக்கும், ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை பார்த்து இது இப்படி இருக்கணும் இது இப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்றது ரெண்டும் ஒண்ணா, ஹைட்டா வேணும்னு சொல்லி கேட்கறதுக்கும் உருவத்தை வச்சு பேசுறது ஒண்ணா. அந்த அனன்யா பொண்ணு எவ்வளவு கேவலமா பேசுது பாருங்க. இதுல அர்ச்சனா போட்டு பேசணும் அவ்வளவுதான், அர்ச்சனா கேட்டிருக்காங்க அதனாலதான் நிக்சன் கோபப்பட்டு அப்படி சொன்னா, அர்ச்சனா கேட்டிருக்காங்க, என்னடா அர்ச்சனா கேட்டா, ஏமா ஒரு ஹைட்டான ஒரு பையன் வேணும்னு கேட்கறது தப்பாமா,
எனக்கு புரியல. இதுல அனன்யா கடைசி அவர் என்ன சொல்றாங்க, இங்க பாரு வினுஷா நீ எப்படி பேசுறேன்னு தெரியல, பட் நாங்களும் எங்களுக்குள்ள அப்படி பேசிப்போம், ஒரு பாய்னா ஹைட்டா இருக்கணும், சிக்ஸ் பேக்ஸ் இருக்கணும், மசில்ஸ் இருக்கணும், அப்படி பேசிப்போம். சோ அந்த மாதிரி தானே இது, நீ பெருசா எடுத்துக்காதன்னு சொல்லிட்டு வினுஷா கிட்டே இந்த அனன்யா பொண்ணு போய் பேசு. அப்ப எவ்வளவு கேவலமா நிக்சனுக்கு முட்டு கொடுத்து அர்ச்சனா கீழே இருக்குது பாருங்க. அப்ப வினுஷா சம டென்ஷன். இங்க பாரு எல்லாமே தப்புதான். நீ ஒரு பையனை பார்த்து இப்படி வேணும் அப்படி வேணும் கேட்கறது தப்புதான். அதே மாதிரி ஒரு பையன் இன்னொரு பொண்ணை பார்த்து இப்படி கேட்கறது தப்புதான். பட் இதுல என்ன பிரச்சனைனா, ஒரு பையனை நீங்க கேட்கறது கூட பெருசா தெரியாது. ஒரு பையனை பார்த்து ஹைட்டா வேணும் மசில்ஸோட வேணும்னு கேட்கறது கூட பெருசா தப்பா போகாது. ஆனா ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்து அப்படி இப்படி பேசுறது வந்து உருவ கேலி, அது ரொம்ப தப்பா போகும். நீ புரிஞ்சுக்கோ, சொசைட்டியை பத்தி தெரிஞ்சுக்கோ. அப்படி சொல்லும் போது நம்ம அனன்யா அவனு சொல்றாங்க, சொசைட்டி நம்ம பார்க்க கூடாது, நம்ம எல்லாம் சொசைட்டியை பத்தி நினைக்கவே கூடாது, நம்ம ஃப்ரீ பேடா இருக்கணும். ரைட்டா? ரைட்டு. ஏமா நீ ஃப்ரீ பேடா இருந்துக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த பொண்ணு ரொம்ப ட்ரெடிஷனலான பொண்ணு, அந்த பொண்ணையா போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்க. இதுல அர்ச்சனா இழுத்து போட்டு 24 பேசு. ஏப்பா இது போறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நிறைய டாட்டூ உள்ள போறீங்க, அதனால நிறைய டாட்டூ போட்டிருக்காங்க. அர்ச்சனான்னு ஒரு டாட்டூ போட்டு அனுப்பிவிடுறேன். பெஸ்ட் அர்ச்சனா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கட்டு. ஏன்னா 24 அர்ச்சனா அர்ச்சனா சொல்றேன் நண்பர்களே. சோ கடைசியில ஏதோ ஒரு வகையில தலைவன் வந்து சாரியை கேட்டு ஒரு 100 தடவை சாரியை கேட்டு தப்பிச்சிட்டான். பட் அனன்யா கடைசி வரது இன்னும் ஒரு மாதிரி ஏதோ சைக்கோ ஆன மாதிரி நம்ம அர்ச்சனா பேரை சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்க கத்த மரகமகமான அடுத்த பார்க்கலாம்.